உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் ஏஐ, நான் 20 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு என் உடம்புல எவ்வளவு ஸ்டாமினா இருக்கு, அதுல ஒவ்வொரு கிலோமீட்டர் கடக்கும் போதும் எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆகும். 20 கிலோமீட்டர் தூரத்தை சரியா என் உடம்புல இருக்கிற எனர்ஜியை வச்சு கடக்கணும்னா ஸ்மார்ட்டா நான் என்ன செய்யணும்? மாரதான் ரன்னிங் ஒரு மிலிட்டரி ஆர்ட்னு சொல்வாங்க. இத பத்தி சரியா சொல்லணும்னா, ஒரு -டிகிரி ஏரியாவுல டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு சோல்ஜரை இன்னொரு சோல்ஜர் போய் ஷிஃப்ட் மாத்தி விடுற மாதிரி தான். அதே நேரம் அவரு அந்த சோல்ஜரை போய் சேரணும்னா கடக்க வேண்டிய தூரம் 20 கிலோமீட்டர். அவரு அந்த பனிமலையை தாண்டி போகும்போது அவருக்கு உடல் ரீதியா மனரீதி பிரச்சனை வரும். அதை சமாளிச்சு போறதுக்கு அவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் மூணா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் வாட்டர், செகண்ட் டூல்ஸ், அதாவது ஆயுதம் கடந்து போற வழியில வர்ற பிரச்சனையை சமாளிக்க அது குறுக்க விழுந்து கிடக்கிற மரமா இருந்தாலும் சரி, எனிமியா இருந்தாலும் சரி, அவங்கள சமாளிக்க ஆயுதம் மற்றும் டூல்ஸ் ஸ்டேட் மெடிசின். அது அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை சரிப்படுத்த இப்படி மூணும் சேர்ந்து அவங்க பேக்ல 75 kgs இருக்கும். இதுல அவங்க ஒரு கேஜி குறைந்தாலும் அவங்க போறக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டி போற டைம் லேட் ஆயிரும். அதனால அந்த டியூட்டியில இருக்கிற சோல்ஜருக்கு உயிருக்கு ஆபத்துல போய் முடியும். சோ அதான் மிலிட்டரி ஆர்ட். அப்படிதான் இந்த மாரத்தானும். இப்ப நீ இதை ஆரம்பிக்கும் போது உன் மனோநிலை, உடல் வலிமை, இது ரெண்டையும் நீ சரியா பேணி காப்பாத்திட்டு வரணும். அப்பதான் தேங்க்யூ ஏஐ. முருகா, இது என்னோட லாஸ்ட் ரன்னிங். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் எனக்காக ஓடினேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என் அப்பாவுக்காக ஓட போறேன். அவரோட கஷ்டத்தை கொஞ்சமாவது தீர்க்கணும்னு ஓட போறேன். இதுல நான் வின் பண்ணியே ஆகணும். நீ தான் எனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணணும். வா வா. ஐயோ பாட்டி, வா செல்லம், வா வா. ஐயோ வா. மா, இப்ப எதுக்கு ஏ ரூம்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி உன் கூட வந்து தங்க சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணக்கூடாது அதானே? அப்படிலாம் இல்ல செல்லம். அப்பா பாப்பா பாப்பா, கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடந்துருச்சு. அங்க அவன் என்னடானா கஸ்தூரிக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம அண்ணனியா செல்லம் கையில மருதாணி வச்சுக்கிட்டு புண்ணாக்கிக்கிச்சு. ஐயோ, ஐயோ ஐயோ, என்ன என்னாச்சுமா? என்னமாச்சு? ஐயோ, கொஞ்ச நேரத்துல தோ பாம்பு நினைச்சு பயந்துட்டேன்டி. பையோட கைப்பிடிடி. ஐயோ ஐயோ அம்மா, நீ இருக்க பாரு. ஐயோ ஐயோ அம்மா. ஏய், நீ எதுக்குடி அலற? பேக்கோட கைப்பிடி தாண்டி, பாம்பு இல்லடி. கடைசியா பாம்பு நம்ம அனன்யா ரூம்ல தானே பார்த்தோம். ஐயோ ஆமா சிவகாமி, கஸ்தூரி விஷயத்துல அதை மறந்துட்டுமே. ஐயோ சீக்கிரம் வா போய் பார்க்கலாம். வா. ஆமா, அதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இத பார், என் கண்ணு முன்னாடி இந்த ரூம்லயே நீ இருக்க. மா, நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். இந்த கல்யாணத்தை மட்டும் ஏதாவது பண்ணி நிக்க வைக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, ஏன்டி இதையே சொல்லிட்டு இருக்க? மா, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா செத்து தான் போவேன். ஐயோ அனன்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, அப்படிதான் பண்ணுவேன். நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா நீ? நான் அப்படிதான் அனன்யா. ஏய் சிவகாமி, பின்ன எப்படி பேசுற பார்த்தல? எதுக்கு நீ அவ கூட சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், நீ சும்மா இருன்னு சொல்றல. இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. அனன்யா, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் சும்மா சொல்றேன், எதுவும் பேசிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் என்னையே குறை அனன்யா சொல்லிட்டே செல்லம், இங்க பாரு, இங்க பாரு. அம்மாவும் நானும் சரியா சாப்பிட்டு தூங்கியே 3 நாள் ஆச்சுடா. எல்லாம் எதுக்காக? உனக்காக தானடா.
நீ திரும்ப திரும்ப இப்படி சொன்னா அம்மா மனசு மட்டும் இல்ல, என் மனசும் எவ்வளவு கஷ்டப்படும். சரி பாட்டி, நாம இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு முன்னால என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் சொதப்பி இந்த மேரேஜ் மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க நீங்க அந்த அன்பரசியோட அம்மாவை சாகடிக்கிறீங்களோ இல்லையோ, அங்க அன்பரசியை நான் கொல்ல ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அம்மாவும் நீங்களும் வேண்டான்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிடி, உனக்கும் எனக்குமே இப்ப சேலஞ்ச் டி. நான் இங்க கஸ்தூரிய கொல்றேன், ஆனா எந்த டவுட்டும் நம்ம மேல வராத மாதிரி நீ அங்க அந்த அன்பரசிய கொல்லுவியா? அந்த மாதிரி நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ பெரிய புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன்டி. ஐயோ, அது இல்லாம ஏதாவது பிரச்சனைய கொண்டு வந்து விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சிவகாமி விடு, இருக்கவே இருக்கான் உங்க அப்பன், அவன் மேல பழிய போட்டுடலாம். செல்லன் தான் எதையோ ட்ரை பண்றான்னு சொல்றல்ல, செய்யட்டுமே, அதையும் தான் பார்க்கலாமே. ஒரு மண்ணும் நடக்காது. அந்த அன்பரசி நம்மள மாதிரி கிடையவே கிடையாது. அவ அதி புத்திசாலி. அவ அங்க ஜெயிச்சு அந்த பணத்தோட தான் இங்க வந்து நிக்க போறா. அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் சரின்னு உங்களுக்கு புரியும். நீ சொல்றதுதாம்மா நானும் சொல்றேன். இத்தனை நாள் பண்ணதெல்லாம் விட்டுரு, இன்னைக்கு இது வேற. நீயும் அத பார்க்க தான் போற. அவ போனம் தான் இந்த மண்டபத்துக்கு வரும். சரி சரி, நீங்க 2 பேர் சொல்றதும் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். நமக்கு என்ன, அவங்க 2 பேருமே செத்தாலும் சரிதானே. அது புரியாம என்ன பேசிட்டு இருக்கான்னு பாரு. விடுடி. அதிக பிரசங்கத்தனமா பண்ணிக்கிட்டு. ஏண்டி உன் கையில பத்திரம் பாத்து. இங்கு ஆக்சிஜன் லெவல்ஸ் ராக இல்லை. இந்த கூட்டத்தின் நடுவில் ஓடுவது ஆரோக்கியமானது அல்ல. அது பிரச்சனையாக கூடும். அதனால் கூட்டத்தில் முண்டியடித்து நடுவில் ஓடாமல் 15 கிலோமீட்டர் வரை கூட்டத்தில கடைசியாக அதே நேரம் சீராக வேகம் குறையாமல் ஓடுவது நல்லது. அப்போதுதான் ஆக்சிஜன் சரியாக கிடைக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.